கேள்வி பதில் பகுதி 28 கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள். முதல் கேள்விக்கான பதில். நேட்டோ என்பது நார்த் அட்லாண்டிக் ட்ரெடி ஆர்கனைசேஷன் என்பதன் சுருக்கமே நேட்டோ என்று அழைக்கப்படுகிறது. இதன் தமிழாக்கம் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு என்பதாகும். நேட்டோ என்பது சர்வதேச அளவில் மிகப்பெரிய இராணுவ அமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு சோவியத் யூனியன் மீதான அச்சம் காரணமாக 1949ஆம் ஆண்டு நேட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது. நேட்டோ அமைப்பானது ஜனநாயக முறையில் அமைதியை நிலைநாட்டவும், பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்கவும், நாடுகளிடையே மோதலை தடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தவும் ஆலோசனை வழங்கி வருகிறது. தற்போது நேட்டோ அமைப்பில் இந்தியா உட்பட 32 நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இவ்வமைப்பு பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அடுத்து இரண்டாம் கேள்விக்கான பதில். நியூயார்க்கில் உள்ள சுதந்திர தேவி சிலையை பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த சிற்பி ஃபிரெடரிக் அகஸ்டே பார்த்தோல்டி என்பவர் வடிவமைத்தார். பிரான்ஸ் நாட்டு மக்களால் அமெரிக்காவிற்கு பரிசாக அளிக்கப்பட்ட இச்சிலையின் உட்புற உலோக கட்டமைப்பை ஈஃபில் கோபுரத்தை உருவாக்கிய குஸ்டாவ் ஈஃபில் என்பவர் உருவாக்கினார். அடுத்து மூன்றாம் கேள்விக்கான பதில். தமிழ்நாட்டில் காவிரி வடிநிலப் பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா ஆகிய இடங்களில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு கண்டறியப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் முதலில் 1980களில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட மிக முக்கிய இடமாக நாகப்பட்டினம் மாவட்டம் நரிமணம் என்ற இடம் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இனி இன்றைய பகுதிக்கான கேள்விகள். கேள்வி எண் 1. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது? உலகின் மிகப்பெரிய பாலைவனம் எது? கேள்வி எண் 2. பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவிலுள்ள வாயு எது? பூமியின் வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் உள்ள வாயு எது? கேள்வி எண் 3. தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி என்று எதனை அழைக்கின்றனர்? தமிழ்நாட்டின் மலைகளின் இளவரசி என்று எதனை அழைக்கின்றனர்? இதற்கான பதில் தெரிந்தவர்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடலாம். இதற்கான பதில்கள் கேள்வி பதில் பகுதி 30 கொடுக்கப்படும்.